கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர். சீமான் வந்து சீமான் தோத்து போயிட்டாரு. அதுக்காக வந்துட்டு அவர் ஒண்ணும் வீரியம்லாம் குறைஞ்சதில்ல. இருந்தாலும் இலங்கையிலிருந்து ராமநாதன் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழர்ன்னு நெனைக்கிறேன். வராரு. வந்துட்டு எல்லாரையும் சந்திக்கிறாரு. விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. அதே நேரத்தில போற போக்குல சீமான விட்டு வெளுத்து கட்டிட்டு போயிட்டாரு. அப்ப நமக்கு எல்லாமே தோணுது. ஒரு வெற்றி அ ஒருத்தர வந்து கொண்டாட வைக்கும். ஒரு தோல்வி வந்து அவன கீழ போட்டு மிதிக்க வைக்கும். இன்னைக்கு சீமான் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த மாரி ராமநாதன், அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்திருக்க முடியுமா? அத பத்தி பேசுவோம். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து கட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் நீ வந்திருந்தீ நான் யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். திறநிதி வரும் வேண்டு சாப்பிடு தின் மலம் களி அப்படியே இரு. அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காதே. ஸோ இவர் வந்த இடத்துல என்ன செய்றாரு? ராமநாதன் அர்ஜுனா வந்துட்டு விஜய் அவர்களை அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி ஒரே வாழ்த்து மலையா கொட்டுறாரு. ஏன்னா வெற்றி. அது திரும்ப திரும்ப வெற்றி மட்டும்தான் ஒருத்தன வாழ்க்கையில வந்து எங்கேயோ கொண்டு வைக்கும். தோல்வி வந்து ஒருத்தனை வந்து அப்படியே குப்பத்தொட்டி கொண்டு வச்சிடும் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு சீமான் வந்து தோல்வியை தழுவுறாரு, விஜய் வந்து வெற்றியை எடுக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாள் சீமானை எதிர்த்து பேச முடியாம இருந்த இலங்கையிலிருந்து வந்தவங்க அதுல ஒருத்தர் ராமநாதன் அர்ஜுனா இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரோட ஆமக்கறி சாப்பிட்டாரா? இவர் சாப்பிட்ட அளவுக்கு ஆமக்கறி இருந்தா இலங்கையிலேயே இருந்திருக்காது. அவ்வளோ ஆமக்கறி எப்படி சாப்பிட்டாரு? திரும்ப கோயிங் பேக் டு தட் ஓல்டு ஸ்டோரி. ஆமக்கறி மேட்டருக்கு போகிறாங்க. திருப்பி வந்து ஒருத்தங்களால் எவ்வளவு அவமானப்படுத்த முடியும் சீமானையோ அவ்வளோ அவமானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு ராமநாதன் அர்ஜுனாங்கிறவர். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? என்கிட்ட மட்டும் வரும்போது துப்பாக்கி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறது அவரு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது. யாரும் இதுக்கு எதிர்கொள்ளலாம் கொடுக்கவே இல்லை. யாரோ ஒருத்தன் இலங்கையிலேருந்து வர்றான், வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை இப்படி பேசுகிறான். யாருமே இன்னுமே செல்ல அவன் பேசிட்டு போயிட்டே இருக்கான். இது பாசிபிளா? சீமான் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு, இல்லை எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கிறாரு, இல்லை முதலமைச்சராக ஆகிட்டானா நீ பேசுவியா? பேசவே முடியாது இல்லையா? அப்போ ஒரு தோல்வியை எவ்வளோ அழகாக வந்து அவங்க அவமானமாக வந்து பார்த்து அதை கிண்டல் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரி, இது முடிச்ச பிறகு சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு? இப்போ ரீசெண்டாக மே 18th வந்து நடந்த இந்த மாவீரர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுகிறாரு அசிங்கமாக இந்த ராமநாதன் அர்ஜுனா பற்றி. எனக்கு தெரிஞ்சு பேச்சிருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. என்னடா அப்படி இப்படின்னு அசிங்கமாக திட்டுறாரு. அதே மாதிரி இந்த ராமநாதன் அர்ஜுனா என்ன செய்கிறாரு? இலங்கையில் அவங்க நாடாளுமன்றத்தில் இப்படிலாம் பேசலாமே தெரியல, அங்கேயுமே போய் விஜயை வாழ்த்துறாரு. விச் இஸ் ஓகே, ஃபைன். ஆனால் சீமானை அவ்வளவு தரக்குறைவா மிக கேவலமாக பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில். அவங்க அதை பார்க்குறாங்க, சட்டசபையில் பேசுகிறத பார்க்குறாங்க. இதற்கு இங்கிருந்து யாருமே வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்கவே இல்லை. இதுதான் புரியுது அவங்களுக்கு. ஒரு தோல்வியை ஒருத்தன் தழுவுறான், ஒருத்தன் வந்து விளிம்பில் தோல்வி வெற்றியே பெறலை அப்படின்னா அவனை இப்படி தான் அந்த சமூகமும் பார்க்குது. ஆனால் வெற்றி பெற்ற ஒருத்தன் திடீரென்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு கடவுள் மாதிரி இருக்காங்க. எல்லாருக்குமே அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பவர், மக்கள் செல்வாக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், மக்களாட்சினா தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது, எவ்வளோ பெரிய வாழ்த்துக்கள் இருக்குது, எவ்வளோ உச்சத்தில் கொண்டு வைப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதே மக்கள் ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவனை எப்படி குப்பத்தொட்டியில் போட்டு வச்சு கொத்துவாங்களோ அதுவும் நடக்குது. அதுதான் சீமான் இன்னைக்கு. இந்த ராமநாதன் அர்ஜுனாங்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் கட்சி தலைவர் வந்து இவ்வளோ பேசியிருப்பார். ஆனால் எந்த ஒரு இயக்கமோ ஒரு தலைவரோ ஒரு தனி மனிதனோ இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் இதை வந்து எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறாங்க. இலங்கையில் உள்ள நாடாளுமன்றத்தில் அலோவ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வராரு, ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரு, எல்லா ப்ரெஸ்லாம் பார்க்குறாங்க. இதை எங்கே கொண்டு வைக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை வந்து நீங்கள் வலைவலியில் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள், இது சரியாக தப்பா? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து கட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்கே இருக்குது, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளோ பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ
ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குன்னப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? தமிழன் புதைக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு தமிழ் குரல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதே நேரம் இந்த மே 18ஆம் தேதி எங்களுடைய இனப்படுகொலையை நடந்த விடயத்தை தங்களுடைய மனதிலே இருத்துவோம் என்று சொன்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணா விஜய் அவர்களுக்கும், தளபதியின் தளபதி ஆதவ் அர்ஜுனான் அவர்களுக்கும், ராஜ்மோகன் அண்ணாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் இந்தியாவிற்கான எனது இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். தமிழகம், தமிழீழம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, மொழிகளால் மட்டுமல்ல, உணர்வுகளால் மட்டுமல்ல. தமிழகம், தமிழீழம் என்பது ரத்தத்தால் இணைந்த 2 பிரதேசங்கள். என்னுடைய கடந்த பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருப்பேன், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கொடுங்கன்னு. இப்போது எனக்கு இந்த பயணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டியிருப்பது, இலங்கையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கடா தமிழத்துக்கு ப்ளீஸ். ஏனென்றால் இங்கே ஊழல், இங்கே தமிழன் அடக்கப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான். இங்கே ஊழல் மிகப்பெரிய, அதற்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால், அதையும் தாண்டி தமிழ் பேசுகின்ற ஒரு சில அரசியல் பொய்யர்கள் இன்றைய தினம் இந்த சிரட்டையிலே தண்ணி கொடுத்து, உங்களுக்கு தெரியும், நன்றா தெரியும்.